ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். இங்கே தாராசுரத்துலேருந்து இளங்குன்னு வந்திருக்காரு. அவங்க வீட்டில் மட்டும் இது வரைக்கும் 110 சிவமரியாதை திருமணம் நடந்திருக்கு. 110. நான் கூட ஒரு திருமணத்தை நடத்தி வச்சுருக்கேன். பெரியார் திடலில் ஒரு திருமணம் நடந்துச்சு, ஆசிரியர் தலைமையில். நாங்கள்லாம் அங்கே இருந்தோம். ஒரு பெண்ணை கூப்பிட்டாங்க, சிறைவாணி இங்கே வான்னாங்க. இந்த வார்த்தை கேட்டவுடனே எனக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த வார்த்தைக்குள்ளே ஏதோ பொருள் இருக்குது. யார் சிறைவாணி? சிறைவாணி கேட்டேன். ஒரு சகோதரி, நான் தான் சிறைவாணி. என்னம்மா சிறைவாணின்னு உன் பேர் வச்சுருக்காங்க? நான் திராவிட கழகம் நடத்திய போராட்டத்தின் சிறையிலே பிறந்தவள், அதனால் எனக்கு சிறைவாணி. இப்படி ஒரு வரலாறு எந்த இயக்கத்திற்கு உண்டு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படியேப்பட்ட இயக்கம். அந்த அடிப்படையில் தான் இங்கே 54 பேர் இல்லை. நான் 2 பேரை மட்டும் சொல்லணும். நிறையா வந்திருக்காங்க, அத்தனை சொல்ல முடியாது. அமைச்சர் அவசரமாக போகணும். ஒருவர் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர், அவருக்கு 5-6 குழந்தைகள். அப்போ SRMU, சதர்ன் ரயில்வே மென் யூனியன் என்று தென்னிந்திய ரயில்வே தொழிலாளர் சங்கத்தை ஐயா நடத்தினார். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த அமைப்பில் இருப்பார். மாலையில் பெரியாரை சந்திப்பாங்க ஒரு கூட்டம். ஒரு முறை தன்னுடைய பிள்ளைகளையும் அழைச்சிட்டு போகிறார். அதில் ஒரு பெண் குழந்தை. தந்தை பெரியார், என்னம்மா என்ன படிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. நான் PUC படிச்சிருக்கேன். அம்மா நீங்கள் டாக்டர் ஆகணும். இன்றைக்கி அவங்களுக்கு வயசு 76. இங்கே வந்திருக்காங்க. நான் இப்போ கடைசியாக சொல்கிறேன். அந்த ஒரு வார்த்தையை சொன்னவுடன் என் உச்சியை குலுக்கியது மாதிரி இருந்தது. நான் மட்டும் டாக்டர் ஆகவில்லை, எங்கள் குடும்பத்தில் 7 பேர் இன்றைக்கு டாக்டர்கள். அவங்க தான் டாக்டர் தமிழ்மணி. நினச்சி பாருங்க, இந்த இயக்கம் என்ன செய்தது? இது ஒன்றும் ஆட்சிக்கு போகல, சட்டம் செய்யவில்லை. ஆனால் அந்த உணர்வை நம்முடைய முதலமைச்சர் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை என்ன நாள் அறிவித்தார்? சமூக நீதி நாள். இது அர்த்தம் இல்லாமல் சொல்லல. 3 நாட்களுக்கு முன்னாலே நம்முடைய தலைவர் ஆசிரியர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கவாய் ஒரு செய்தியை, ஒரு ஆணையை போட்டார். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்களில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும். மகிழ்ச்சியான செய்தி தான். அதனை வரவேற்ற நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள், இதை வரவேற்கிறேன், மகிழ்ச்சியான செயல். அதோடு பிற்படுத்தப்பட்டவங்களை விட்டுட்டீங்களே, அதையும் உங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டால் நல்லா இருக்குன்னு சொன்னார். மறுநாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் ஆணை வருகிறது, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு உண்டு. இந்த இயக்கம் சட்டமன்றத்துக்கு போகல, நாடாளுமன்றத்துக்கு போகல. ஆனால் வெளியிலிருந்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சி, நாடாளுமன்றமும் நீதிமன்றமும் சாதிக்காததை மக்கள் மன்றம் சாதிக்கும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த இயக்கம் செயல்பட்டு வருகின்ற காரணத்தினாலே நேரடியாக தெரியாது திராவிடர்கள் என்ன செய்தது என்று. ஆனால் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலே கழகம் இருக்கிறது. இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு துறையில், ஒன்றிய அரசு துறையில், மன்னிக்கணும், மத்திய அரசு சொல்லக்கூடாது, ஒன்றிய அரசு துறைகளில் 27% இடஒதுக்கீடு. ஒன்றிய அரசு கல்வி வேலை வாய்ப்பில் அரசியல் சட்டம் அமலுக்கு வந்து 1950. SC STக்கு வந்தாச்சு, பிற்படுத்தப்பட்டு வரல. காக்கா கலைஞர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க, அறிக்கை கொடுத்தாங்க, அது அலமாரியில் தூங்குனுச்சு. மண்டல் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க, அவர் அறிக்கை கொடுத்தாரு, பெரியார் திடலுக்கு வந்தார், திராவிட கழகம் வரவேற்பு கொடுத்தது. அப்போ சொன்னார் மண்டல், நாங்கள் அறிக்கையை கொடுப்போம், ஆனால் எங்கள் அறிக்கை நிலைமை என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. காக்கா கலைஞர் கமிஷனுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அதே கதி இதுக்கும் ஏற்படலாம்.
ஆனால் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் பெரியார் திடலிருந்து பேசுகின்றேன். இந்த அறிக்கை செயல்படும் என்ற மன நிறைவோடு நான் வெளியேறுகிறேன். காரணம், இது பெரியார் திடலிலே வீரமணி அறிவித்திருக்கிறார், வரவேற்றிருக்கிறார். விபி சிங் வந்தார், 27% இடஒதுக்கீட்டை செயல்படுத்தினார். இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு அதுவரை விபி சிங்குக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த அந்த கட்சி விபி சிங் அவர்கள் மண்டல் குழு பரிந்துரையை செயல்படுத்தினார் என்பதற்காக அவர் ஆட்சியை கவிழ்த்தது என்று மறந்துவிடக்கூடாது. அவர் ஆட்சியை கவிழ்த்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சிச்சு? இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தேர்தல் நெருங்கிச்சு, கொஞ்சம் சொல்லணும். பிஜேபிக்கு ஆதரவாக விபி சிங் எதிர்ப்பாக வாக்களித்தது தான் அண்ணா திமுக. நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? நீட்டை உடனே நான் கொண்டு வந்து விடுவேன், அந்த ரகசியம் எனக்கு தெரியும், இன்னும் முதலமைச்சர் சொன்னாரே, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. 2 மசோதாக்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேறிச்சு. முட்டுக்கட்டை போட்டவங்க யாரு? அதுதானே முக்கியம். இதில் முக்கியமாக குறிப்பிடத்தகுந்த செய்தி என்னவென்றால், அதிமுக ஆட்சி காலத்திலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த மசோதாக்களின் நிலைமை என்ன? குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாரா? தெரியாது. ஆனால் மறுத்தார்கள். அந்த செய்தியை அதிமுக ஆட்சி வெளியில் சொல்லவே இல்லை. எப்ப தெரிஞ்சதுன்னா, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தப்ப சொலிசிட்டர் ஜெனரல் சொல்றாரு, அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட அந்த நீட் எதிர்ப்பு மசோதாக்களை நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நிராகரித்து விட்டோம். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நிராகரிக்கப்பட்ட ஒரு செய்தியை கூட இந்த அதிமுக வெளியில் சொல்லல. இவங்க சமூக நீதியை பற்றி பேசுகிறார்கள். இன்னொரு விபத்து நடந்துச்சு. தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதில் என்ன செஞ்சாங்கன்னா, தந்திரமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் எழுதலாம். எப்படி பேரு? தமிழ்நாடு அரசு பணியாளர் அமைப்பு, டிஎன்பிஎஸ்சி. யாருக்கும் தெரியாது. அதிமுக ஆட்சியிலே நடந்துச்சு.